Friends, this is Karthika from Sri Sai Munis TNPSC Academy. Previous year questions வந்து daily 50 questions பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு செகண்ட் டேக்கான 50 questions. ஓகேவா, ஆல்ரெடி 50 questions பார்த்துட்டோம். ஓகேவா, இப்போ வந்துட்டு அடுத்து 51 to 100 வரைக்கும் 50 questions பார்க்கலாம். ஓகேவா, இப்போது சொற்களை ஒழுங்குபடுத்துக. 51th question என்னது? சாரி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. ஓகேவா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணன் டேஸ் நிலையில் பானைகளை டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணன் டேஸ் நிலையில், அது வந்து நீங்கள் ஒவ்வொரு வேர்டையும் வந்துட்டு அங்கே பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான். வளைந்த நிலையில் தானே இருக்கும், கை வச்சு இது பண்ணி வளைஞ்சு தான் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பானையை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? பானை வனைந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கூடை முடைந்தான். ஓகேவா, இது எல்லாமே நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்துட்டு சும்மா விட்டுறாதீங்க. ஓகேவா, ஒரு நாளும் அந்த 50 கொஸ்டின்ஸை வந்துட்டு நீங்கள் நீட்டாக அழகாக நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 52 கொஸ்டின். அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவுகளை கூறுவது என்னது? அகத்திணை. அகத்திணை அப்படின்னா என்னென்னா, மற்றதெல்லாம் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சஃபுல்லாகி இருக்கும், நம்மளுக்கு வந்து கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்காது. பட் இதை ரீட் பண்ணிங்க அப்படின்னா, அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவுகளை கூறுவது அகத்திணை. ஓகேவா, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 53 சாரி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஓகேவா, நம்ம படிச்சிருக்கோம்ல கலைச்சொற்கள், அந்த டாப்பிக்கு. அப்போது காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். இப்போ புற ஊதா கதிர்கள்னா என்னென்னா அல்ட்ரா வயலட். சரியா, புற ஊதா கதிர்கள்னா அல்ட்ரா வயலட்டு. அடுத்து வந்துட்டு அகச்சிவப்பு கதிர்கள்னா இன்ஃப்ராரெட். ஓகேவா, ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 54 வந்துட்டு டெர்மினாலஜி. டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். ஓகேவா, அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக. இமெயில் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், மின்னஞ்சல். ஓகேவா, அடுத்து பிழையற்ற தொடரை எழுதுக. செலியன் வந்ததுன்னு வருமா? கிடையாது. வருகின்றது அப்படின்னு வருமா? வராது. ஸோ வந்தான். செலியன் என்பது ஒரு உயர்திணை, ஆண்பாலை குறிக்கக்கூடியது. ஸோ வந்துட்டு வந்தான் அப்படின்றத கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். வாக்கிய பிழையை நீக்குக. சென்னை என்ற நகரம். சரியா, சென்னை என்றன்னு வரக்கூடாது, சென்னை என்னும் நகரம் அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். சென்னை என்னும் நகரம். ஓகேவா, சென்னை என்னும் நகரம். அடுத்து தொல்காப்பியம் கடல் பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது அப்படின்னா முன்னீர் வழக்கம். ஓகேவா, முன்னீர் வழக்கம். தொல்காப்பியம் வந்துட்டு என்னது? தொல்காப்பியம் வந்து கடற்பயணத்தை வந்துட்டு முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. ஓகேவா, அடுத்து ஆரப்போடுதல் தொடர்கூறும் பொருள் அறிக. ஆரப்போடுதல் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உடனே அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம அதை முடிவு பண்ணணும். அப்படி இப்படின்லாம் இது பண்ணக்கூடாது. சரியா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சண்டையே வருது அப்படின்னாலும் அந்த இடத்துலையே அப்படியே அந்த வேலையை உடனே அதுக்கான தீர்வு பண்ணணும், நம்ம போய் சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது அப்படியே கொஞ்ச நாள் விட்டுறணும். ஓகேவா, அதுவே சரியாயிரும். ஸோ வந்துட்டு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தாமதித்தல். ஆரப்போடுதல் அப்படின்னா தாமதித்தல். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இது எல்லாமே நீங்கள் தமிழை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு தான் இலக்கியங்கள் இருந்துச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாகவே இலக்கணம் தான். ஓகேவா, அதனால தான் இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த இலக்கணத்துலேருந்து வரக்கூடிய 85 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ வந்து டெய்லி போடுற கொஸ்டின்ஸை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக நோட்டு போட்டு எழுதிட்டு லாஸ்ட்டில் ஒன் டைம் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிங்கன்னா அதுவே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, கரை அப்படின்னா அழுக்குன்னு தெரியும். பனினா இது கரெக்டாக இருக்குமா? கிடையாது. இந்த பனி அப்படின்றது வேலையை குறிக்கும். ஓகேவா, அது போக போக திருப்பி பார்க்கலாம். அலை அப்படின்னா இந்த அலை வந்து குறி அப்படின்றது தப்பு. இந்த அலை போட்டோன்னா தான் நம்மளுக்கு என்ன? அலைத்தல், கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஓகேவா, விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறினார். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறினார். ஓகேவா,
அப்போது இதுக்கு வந்து இதுக்கு விடைக்கேற்ற வினா நம்ம கொஸ்டின் இது வந்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணோம் பாருன்னா என்ன பாருங்கள், விருந்தை புதுமை என்று யார் கூறினாங்களாம்? தொல்காப்பியர் கூறினார். ஸோ விருந்தை புதுமை என்று கூறியவர் யாருன்னு எழுதலாம். புதுமை என்பது என்ன? அது கரெக்டான ஆன்சராக வராது. விருந்து என்றால் என்ன? அதுவும் வராது. ஸோ விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? அதுதான் திஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் வினா. வினாக்கள் வந்து மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கோம்? வினா 6, வினா 6, விடை 9. ஓகேவா? ஸோ வினாவின் வகை 6, வினா வந்துட்டு 6 வகைப்படும். ஓகேவா? அப்போது இது வந்துட்டு மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னா அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஆன்சர் கேட்குறான். அப்படி தானே? ஸோ வினா வந்துட்டு எத்தனை வைப்படும்? 6 இருக்குது. கொடை வினா, குழல் வினா, ஏவல் வினா, உருவது கூறல் வினா, உற்றது உரைத்தல் வினா, இப்படி 6 இருக்குது. இதில் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாத ஒரு பொருளை தெரிஞ்சிருக்கிறதுக்காக நம்ம கேட்குறதுக்கு பேர் அறியா வினா. ஓகேவா? ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். ஓகேவா? அப்போ இதுக்கான இது என்ன, எப்படி எழுதுவீங்க? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு வருது, இயற்றினார்னு. அப்போது சிலப்பதிகாரத்தை இயற்றியது யார்? சிலப்பதிகாரத்தை இயற்றியது யார்? அடுத்து 64th கொஸ்டின். ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்கால ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுகிறார். ஓகேவா? ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்கால ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுகிறார். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அதுக்கான கொஸ்டின் என்னவா கேட்போம்? தற்கால ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார்? தற்கால ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார்? கரெக்டா? ஸோ திஸ் ஆன்சர். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. பொக்கிசம் அப்படின்னா செல்வம், திஸ் கரெக்டு. சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு, இதுவும் கரெக்டு. சிங்காரம் அப்படின்னா ஒப்பனைன்னு வரும். ஸோ திஸ் இஸ் அ ராங் ஆன்சர். இங்கே வந்து பொருந்தாத சொல்லு தான் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை எடுத்து எழுதுக. பசுமரத்து ஆணி போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது ஒன்று வந்து பசுமரத்து ஆணி போல் இருக்கும்? நம்ம சின்ன வயசில் படிக்கிறோம்ல, பசுமரத்து ஆணி போல் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் படிக்கிறது நம்ம மனசில் வந்துட்டு எளிமையாக பதிஞ்சிருமா, ஈஸியாக நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிரும். ஸோ பசுமரத்து ஆணி போல் அப்படின்னா பசுமரத்தில் வந்து ஒரு ஆணியை வந்துட்டு அடித்தோம் அப்படின்னா அது வந்து உள்ளே வந்துட்டு சீக்கிரம் இறங்கிரும். அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்ம படிக்கிறது வந்துட்டு என்ன செய்யும்? எளிதில் மனசில் வந்து ஸ்டோர் ஆயிரும், மனசில் பதியும் அப்படின்றாங்க. அடுத்து மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒருத்தர் பேச்சாளர் பேசுகிறாரு அப்படின்னா மடை திறந்த வெள்ளம் போலன்னுவாங்க. அதுக்குன்னு என்ன மீனிங்கு? தடையின்றி கடகடன்னு ஒப்பிக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல, அதுதான் தடையின்றி மிகுதியாக பேசுதல். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே நம்ம எது படிச்சுட்ருக்கோம்? இலக்கணம் தான் படிச்சுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இலக்கணம் வந்துட்டு நல்லா பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள் 60 பார்த்துட்டோம். ஸோ இந்த கொஷின் பார்க்கணும். ஓகேவா? மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? வினா எழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை சொல்லுவோம்? 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தானே? வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 5 இருக்குது. என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா ஏ, யா, ஏ, ஆ, ஓ, இந்த 5 தான். ஓகேவா? ஸோ முதல்லையும் இறுதியிலையும் வர்ற எழுத்து எது அப்படின்னா இந்த ஏ தான். ஓகேவா? வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா வந்து தம்பியிடம் கேட்குறாங்க. டே, வீட்டில் தக்காளி இல்லை, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரையாடா அப்படின்னு. அப்போது அதுக்கு பேர் என்ன வினா அப்படின்னா ஏவல் வினா. ஒருத்தரை வந்து இன்னும் ஒரு செயலை செய்ய சொல்கிறோம்ல, அதனால இது வந்துட்டு ஏவல் வினா. பருப்பு உள்ளதா? ஒரு கடைக்காரர்கிட்ட போய் பருப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. அது பருப்பு எதுக்காக போகிறீங்க? அதை வாங்குறதுக்கு தானே. அதுக்கு பேர் கொழல் வினா. இதே நீ கொடுக்கறதுக்கானே கேட்குற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு டே உங்கள்கிட்ட காசு இருக்காடா அப்படின்னு. உங்கள்கிட்ட காசு அதிகமாக கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வச்சுருக்க, அவங்ககிட்ட காசே இல்லை அப்படின்னும்போது, இல்லைன்னா சாப்பாடு அவங்க கொண்டு வரல, நீ சாப்பாடு கொண்டு வந்திருக்க, அப்போ போயிட்டு டே உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்காடா அப்படின்னு கேட்போம்ல. அப்போ அது எதுக்காக கேட்குற? உங்கள்கிட்ட இருக்க சாப்பாடை வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து ஷேர் பண்ணுறது தான். அப்போ நீ வந்து அதை கொடுக்குற நோக்கத்தில் கேட்குற. ஓகேவா? பட் கடைக்காரர்கிட்ட போய் பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறது வந்து நீ வாங்குற நோக்கத்தில் கேட்குற. ஸோ இது வந்துட்டு கொழல் வினா, அது வந்து கொடை வினா. உனக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா?
ஓகே, அடுத்து பாருங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதை வந்துட்டு ஒரு தான் கொள்ளும். இப்போ இறந்த காலம் அப்படின்னா நடந்தால், கரெக்டு. நிகழ்காலம்னு நடக்கிறாள், கரெக்டு. எதிர்காலம் வந்து நடப்பாள். இதில் ரொம்ப சிம்பிள். நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம இலக்கியம் கூட எவ்வளவோ படித்து நம்ம மக்கப் பண்ணி ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்மளோட டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 72 நெக்ஸ்ட் பேஜ். நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? ஐயா, என் பெயர், மதி, கையல். ஸோ திஸ் ஒன்ல கரெக்ட் ஆன்சர். பஞ்சுவேஷன் வந்துட்டு நீங்கள் ஒரு புக்கு 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ அதை ஒரு தடவை கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நிறுத்தற்குறிகளை அறிதல் எது சரியானது? இதுதான் தமிழகத்தின் எந்தெந்த இடத்துல புல் ஸ்டாப் வரணும், எந்தெந்த இடத்துல சிங்கிள் கொட்டேஷன் போடணும், எந்தெந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் போடணும், கோலன் எங்கே வைக்கணும், செமிகோலன் எங்கே வைக்கணும், புல் ஸ்டாப் எங்கே வைக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாகிய மாமல்லபுரம். ஒரு இதை பற்றி நம்ம விளக்கமாக சொல்கிறோம். ஸோ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இதுக்கு வந்து டபுள் கொட்டேஷன் வந்துட்டு கொடுக்குறோம். ஓகேவா? அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். ஓகே, சரியான தொடரை தேர்ந்தெடு. பாடம் படித்தான். பாடம் படித்தான்றது ஒரு ஆண்பால் வினைமுற்று, முடிஞ்சு போச்சு. எப்போ? இறந்த காலத்தில், இறந்த காலம். ஸோ இதை சொல்லியே கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சரியான சொல்லை அறிக. துணர் அப்படின்னா சீராக, அது கரெக்ட் கிடையாது. துய்ப்பது அப்படின்னா உய்ப்பது, இதுவும் கிடையாது. லயத்துடன் கிடையாது. சீராக, லயத்துடன் அப்படின்னா சீராகன்னு வரும். புலை அப்படின்னா துளை. ஸோ திஸ் ஒன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபாஸ்ட்டாக போகலாம். அடுத்து வந்துட்டு இது என்ன அப்படின்னா சிலம்பு செல்வர். நம்ம இதுங்க 4 பேருமே நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால தான் உங்கள் இதுக்கு இலக்கியத்துக்கான சிலம்பு செல்வர் யார் அப்படின்னா மாப்போ சிவஞானம். ஏர் புதிதா அப்படின்றது வந்துட்டு ராஜகோபாலன். அடுத்து வந்து பூத்தெடுத்தல் அப்படின்றது உமா மகேஸ்வரி. பரிபாடல் அப்படின்னா கிரந்தையர். ஓகேவா? இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ அதனால தான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பொறுத்துக, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே வந்து மொத்தம் குற்றியல் உரங்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அதில் ஒன்று தான் உயிர்த்தொடர் குற்றியலுகரம், அழகு, அரசு, மார்பு. ஸோ திஸ் ஒன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிழை திருத்தம். ஒரு ஓர் அப்படின்னா என்ன? இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஓர் அப்படின்ற சொல்லி எங்கே வருது அப்படின்னா, இப்போ ஓர் அப்படின்னு எழுதுகிறோம்ல, ஓர் அப்படின்றது அதுக்கு அடுத்த வார்த்தை வந்து உயிரெழுத்துக்கள் ஆரம்பிக்கணும். ஓர் அருவி. புரியுதா? இப்போ ஓர் எங்கே வரும் அப்படின்னா இதுக்கு அடுத்து வர்ற எழுத்து, அந்த வேர்டு வந்து உயிரெழுத்தில் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் இந்த ஓர் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதே வந்துட்டு ஒரு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உயிர்மை எழுத்துக்கள் தான் வரும், உயிர் எழுத்துக்கள் வராது. ஓகேவா? திஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகேவா? எந்த இடத்துல ஒரு யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஓர். ஓர் அப்படின்னா ஓருக்கு அடுத்து வர்ற லெட்டர் வந்துட்டு அந்த வார்த்தையோட முதல் எழுத்து எந்த இதில் இருக்கணும்? உயிர் எழுத்துக்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் ஓர் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒரு யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பிழையான தொடர். 73வது கொஸ்டின் பாருங்கள். பிழையான தொடரை கண்டறிக. வீட்டின் எதிரே ஒரு உரல் இருக்கிறது. இதுதான் ரைட் ஆன்சர். வீட்டின் எதிரே ஒரு உரல் இருக்கிறது. இந்த பெரியவர் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா உவே சாமிநாதரை சொல்லுவாங்க. செம்மல் அப்படின்னா பூ வாடிய நிலை. செம்மல் அப்படின்னா பூ வாடிய நிலை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று இது எது அப்படின்னா, வண்ணம் தீட்ட எது யூஸ் பண்ணாங்க? மண் துகள்கள். ஓகேவா? வண்ணம் தீட்ட எது யூஸ் பண்ணாங்க? மண் துகள்கள் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. அடுத்து நட அப்படின்னா வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல். இதில் நட அப்படின்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்து நடந்தான். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கான் அப்படின்னா காணல். ஓகேவா? அடுத்து படித்தான் என்ற வேர்ச்சொல்லின் பொருள் வந்துட்டு படி. படித்தான் அப்படின்னா படின்னு அர்த்தம். அடுத்து இலைக்கு வேறு பெயர் வந்து தலை. ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. சொல் அப்படின்னா பதம் சொல்லுவோம், மொழின்னு சொல்லுவோம். அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பொருளை இழக்க. இப்போது பறவையிடம் இருப்பது என்னது? இறகு. ஸோ இந்தரா தான் போடணும். இது என்னரா? வல்லினரகரம். எஸ், கரெக்ட். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்த கொஸ்டின் 19th கொஸ்டின்.
ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான பொருள். உள்ளம் அப்படின்னா என்னது? மனத்துக்கு வந்துட்டு உள்ளம்னு அர்த்தம். மனம் அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம். ஓகேவா? ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறானதை எழுதுக. மன்னரிடம் இருப்பது எது அப்படின்னா வாள். இங்கே பாருங்க, இது வந்து தவறான இணை தான். நல்லா ரைட் பண்ணிக்கோங்க. மன்னரிடம் இருப்பது இந்த வாள் வந்துச்சுன்னா விலங்குகளுக்கு இருக்குள்ள அந்த வாள். ஸோ அதான் இருக்குது தப்பு. ஸோ இதுதான் தவறான ஆன்சர். ஓகேவா? அடுத்து தவறான இணையை கண்டறிக. சொல் அப்படின்னா சொற்கள்னு சொல்லுவோம். படம்னா படங்கள். கைனா கைகள். புல் அப்படின்னா புட்கள் கிடையாது, புற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இதுதானே கரெக்டு? புல் அதோட பன்மை என்னது? அது புற்கள் அப்படின்றதான் கரெக்டு. ஓகேவா? பிழையற்ற தொடரை காண்க. பிழையற்ற தொடர் இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லணும். நம்ம அவங்க கேட்குறது வந்து பிழையான நம்ம கரெக்டானதுன்னு ஆன்சர் பண்ணிடக்கூடாது. அவை பறந்து சென்றது அப்படின்றது இது எல்லாமே கரெக்டு. அவை பறந்து சென்றன. பிழையற்ற தொடர். ஓகேவா? இதில் வந்து அவை பறந்து சென்றது, அதுகள் பறந்து சென்றது. அதுகள் வந்தாலே அவைன்னு தான் வந்திருக்கும். இது சென்றனன்னு வரணும், பன்மையில் வரணும். ஸோ அதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எழுதணும். சரியாப்பா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கல்வி. உப்பும் நெல்லும் ஒரு மதிப்புடையவனாக இருந்தன. வவ்வல் அடுத்து வந்துட்டு அடுத்த கொஸ்டின். வவ்வல் அப்படின்னா என்னது? வவ்வல் கான்சனன்ஸ் படிக்கிறோம்ல, கலைச்சொற்கள். வவ்வலில் கலைச்சொல் என்னது? உயிரெழுத்து. கான்சனன்ஸ்னா மெய்யெழுத்து. கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். 2 பேர் பேசுகிறாங்க, 2 பேர் உரையாடல். ஆனால் டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ஓகேவா? இதை வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு என்னது? உரையாடல். 2 பேர் பேசியிருக்கேன். இதே வந்துட்டு குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ஓகேவா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின். இதோட முடியுதுப்பா. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சிலபஸில், இப்போ நியூ சிலபஸில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன? ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி தானே? ஸோ இந்த பேராகிராஃப் படிச்சுக்கணும். தமிழ்நாட்டின் இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ இருக்கிற இந்த ஃபார்மேட்டை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வந்துட்டு டெய்லி உங்கள் நோட்டு போட்டு நீட்டாக எவ்வளோ இன்ன வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த 100 கொஸ்டின்ஸ் எழுதி வச்சுட்டு நீங்கள் லைட்டாக வந்துட்டு ஒரு டெய்லி ஒரு லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகதப்புறா. ஓகேவா? இப்பறவை மலைக்காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கின்றது. ஓகே. பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்தில் இருக்கும். ஓகே. மரகதப்புறா பறப்பதை விட நிலத்தில் நடப்பதையே மிகவும், அதாவது பறக்கிறத காட்டிலும் இந்த மரகதப்புறா நடக்கிறதுல தான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குமா. இப்பறவை விதைகள், பழங்கள், பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும். இப்பறவை மரங்களில் கூடு கட்டி முட்டையிடுகிறது. இப்பறவையின் முட்டை மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படும். ஓகேவா? இப்பறவை வந்து எளிதில் பழகக்கூடியது. அதாவது நம்ம மரகதப்புறா கிளி மாதிரி நம்ம கூட எளிதில் பரவக்கூடிய ஒரு பறவை தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் தேசிய பறவை எது? மரகதப்புறா. நம்ம இதில் இந்த இதில் இருக்குது. தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடம் எங்கே வருதான்? மலைக்காடு. வெரி குட். அடுத்து வந்து இதன் முட்டையின் நிறம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க? மஞ்சள் கலந்த வெண்மை நிறம். அதான் நாங்கள் சென்டென்ஸ் கொடுத்துங்க பேராகிராஃபில். ஓகே. இப்பறவை முட்டையிடும் இடங்கள் வந்து மரத்தில் தான் முட்டையிடுமா. இப்பறவை இறக்கையில் நிறம் வந்துட்டு மரகத பச்சை கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்க போகிறாங்க. வர குரூப் 2லேயும் சரி, குரூப் 4லேயும் சரி. ஓகேவா? ஸோ டெய்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேறு மாடிஃபை பண்ணணும் வேறு ஏதாவது அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? எவ்வளோ பேர் வந்துட்டு நம்ம வெளியே போயிட்டு ஃபீஸ் கட்டி படிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் நம்ம சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. திஸ் இஸ் கார்த்தியா ஃப்ரம் ஸ்ரீ சாய் மோனிஸ்ட் NPC அகாடமி. தேங்க்யூ.